ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th சமச்சீர் கல்வியில் 7வது லெசனில் அளவியல் 1 மார்க்கு க்ளூஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பயிற்சி 7.5ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நீர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. இங்கே எதில் முடியுது நமக்குன்னா 6ல் முடியுது இல்லைங்களா? ஸோ 6ல் முடிஞ்சால் நம்ம என்ன வச்சுக்கணுன்னா விடையும் 6ல் முடிகிற மாதிரி வச்சுக்கணும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ 60 பை, 68 பை, 120 பை, 136 பை. ஸோ இதுதான் 6ல் முடியுது. அதனால் இது எனக்கு ஆப்ஷனாக நான் இதை டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், 6 அலகுகள் உடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் பொழுது உருவாகும் திண்மத்தின் பரப்பரப்பு. அரைக்கோளம் ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கோளம் கிடைக்கும். ஸோ கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா இது 4πr². கோளத்தின் புறப்பரப்பு என்ன கிடைக்கும்? 4πr² கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நீர்வட்ட கூம்பின் உயரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீர்வட்ட அதாவது ஆரம் கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துருக்காங்க, நீர்வட்ட கூம்பின் உயரம் கேட்குறாங்க, ஹெச் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச் = L² - R². 13 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 169 வரும். 5² 25 வரும். ஸோ 169லேருந்து 25 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னா 144. ஸோ √144க்கு விடை 12 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அப்போ விடை எனக்கு இதெல்லாம் கணக்கு. அதனால் நான் அப்படியே சொல்லிட்டேன், க்ளூ சொல்லலை. அப்படி உங்களுக்கு க்ளூ வேணும்னா இங்கே என்ன நம்பர் முடியுது, 13 முடியுது. ஸோ 3லேருந்து 1 கழிங்க, 2ன்னு வரும். 2 இந்த 1 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 3லேருந்து 1 கழிச்சா 2, இந்த 1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு உயரத்தை நம்ம மாற்றாமல் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளையை உருவாக்குறாங்களாம். புதிய மற்றும் முந்தைய உருளையின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன விடை? ஸோ 1.4 தான் நமக்கு விடையாக இருக்கும் அதுக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உருளையின் ஆரம் உயரத்தில் 1/3 ஒரு பங்கு. இதுதான் நம்ம க்ளூவாக வச்சுக்க போகிறோம். 1/3 ஒரு பங்கு. அதன் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1/3 ஒரு பங்குனா 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். அதை நம்ம பகுதியில் வச்சுக்கலாம். அப்போ மேலே 9லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 8ன்னு வரும். 8πh²/9. அப்போ விடை எனக்கு இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர். ஸோ இதில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம் கொடுத்துருக்காங்க, தடிமன் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. அதனை உருவாக்கப்பட்ட பயன்பட்ட பொருளின் கன அளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம 3 நம்பர் கொடுத்ததால நம்ம க்ளூ என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா 20ல் வருது இல்லைங்களா? ஸோ ஆன்சரும் நமக்கு 20ல் முடியணும். அப்போ இதில் முடியுதுங்களான்னு பார்த்தா இதில் முடியலை. இதில் முடியுது, இதில் காணும், இதுலேயும் காணும். அப்போ நம்ம என்ன விடையை எடுத்துக்கலாம்னா 1120 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ 1120 பை கன சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ 7வது கொஸ்டின், ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மும்மடங்கும் 2 மடங்கும் வந்தாவே நம்ம என்னவா வச்சுக்கணும்னா 18ன்னு ஆப்ஷன் எடுத்துக்கணும். மும்மடங்கு 2 மடங்கு, இதுதான் நம்மளுடைய க்ளூ. மும்மடங்கும் 2 மடங்கும் எடுத்துக்கணும். அடுத்தது 8வது, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரைக்கோளத்தோட மொத்த பரப்பும் அதன் ஆரத்தின் வர்க்கத்தின் டேஷ் மடங்கு, ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு அப்படின்னு சொன்னால் விடை பையாக இருக்குமா, 4 பையாக இருக்குமா, இல்லை 3 பையாக இருக்குமா, 2 பையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விடை 3 பையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரைக்கோளத்தின் மொத்த பரப்புக்கு வர்க்கத்தின் 3 பை 3 மடங்கில் இருக்கும். அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம்னு கேட்குறாங்க. x சென்டிமீட்டர்னு ஒரு திண்மக்கோளம் இருக்கான், அதே ஆரமுள்ள கூம்பாக
மாற்றுறாங்க. அப்போ கூம்பினுடைய உயரம் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு விடை என்னவாக இருக்கும், 4x இருக்கும். ஓகேங்களா, எக்ஸுன்னு வந்தாவே 4xன்னு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆழங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. 20 சென்டிமீட்டர் வந்தாவே நம்ம விடையில் என்ன எடுத்துக்கணும், 20 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நமக்கு வந்து 3 நம்பர் வந்திருக்கு, 16, அடுத்தது 8, அடுத்தது 20. அப்போ இங்கே லாஸ்ட்டு 2 நம்பர் முடியுது இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 20 கூட்டல் 8 28ன்னு வரும். 28ன்னு வந்தால் 28 2 ஆப்ஷனில் வருது. இங்கேயும் 28ல் முடியுது, இங்கேயும் 28ல் முடியுது. அப்போ ரெண்டுத்தில் ஆப்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது பெரிய நம்பரோ, இது ரெண்டுத்தில் பெரிய நம்பர் எது, 33 28, அதாவது 3328 பை. இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. கீழ்காணும் எந்த இரு உருவங்களை, நம்ம 2 உருவத்தை இணைச்சோம்னா இறகு பந்தின் வடிவம் எப்பொழுது கிடைக்கும்னு பார்த்தோம்னா கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளத்தை இணைச்சாதான் நமக்கு வந்து ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும். இறகு பந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்மளுடைய க்ளூ. இறகு பந்துன்னு வந்துச்சுனாவே கூம்பியோட இடைக்கண்டமும் அரைக்கோளமும் ரெண்டுத்தையும் இணைச்சோம்னா நமக்கு வந்து இந்த விடை வரும். அடுத்த கேள்வி 12வது, R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்து உருவாக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் வந்தாவே நம்மளுக்கு விடை வந்து 2:1 இருக்கும். விகிதத்தில் கணக்கு வந்தாவே நம்ம என்னவா எடுத்துக்கணும், 2:1 எடுத்துக்கணும். ஓகேங்களா, 2 நம்பர் விகிதத்தில் வந்தால். அடுத்த கேள்வி பாருங்கள். 1 சென்டிமீட்டர் ஆழமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது, அதன் கன அளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆரம் வந்து 1, 5 சென்டிமீட்டர் வந்து உயரம். அந்த மரத்தோட உருளையிலிருந்து கன அளவு கொண்ட கோலத்தை வெட்டி எடுக்கிறாங்களாம். அப்போ நமக்கு விடை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 - 1 இதுதான் நம்மளுடைய க்ளூவாக வச்சுக்கணும். 5 - 1, 5லேருந்து 1 கழிச்சுக்கோங்க. இந்த மர உருளையும் ஒரு க்ளூவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, 5லேருந்து 1 கழிச்சோம்னா 4/3 பைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 4ல் ஸ்டார்ட் ஆகணும். 5லேருந்து 1 கழிச்சோம்னா 4/3 பையும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே H அலகுகள் மற்றும் R1 அலகுகள் ஆகும். இடைக்கண்டத்தின் உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் முறையே H2 அலகுகள் மற்றும் R2 அலகுகள் மற்றும் H2:S1 = 1:2 எனில் R1:R1 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 2 விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து R1:R2 கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கேள்வி வந்தால் 2:1 வச்சுக்க சொல்லியிருக்கேன். இங்கே 2 விகிதம் Hம் கொடுத்துருக்காங்க, Rம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையுமே நடுவில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு விடை. அப்போ 1:2. ஸோ கேள்வியிலேயே பதில் கிடச்சிச்சு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. சமமாக இருக்குது விட்டம், உயரம் உடைய ஒரு உருளையும் ஒரு கூம்பும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம்னாவே நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம், 3:1:2. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணோம்னா நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.